இந்த மாம்பழ சீசன் வந்தாலே நம்ம மாங்காயில் தான் நிறையா ரெசிபி செய்கிறோம். மாம்பழம்னா நிறைய பேர் மோர் குழம்பு மட்டும்தான் செய்கிறோம். இன்றைக்கி நல்ல பழுத்த மாம்பழத்தில் காரமாக ஒரு குழம்பு ட்ரை பண்ணலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். அரை டீஸ்பூன் கடுகு, வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட தாளிச்சிக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 7 இல்லை 8 சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்க்கணும். 3 இல்லை 4 பச்சை மிளகாய் பாதி அளவுக்கு கீறிட்டு சேர்த்துறணும். வெங்காயம் இந்த அளவு செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், நல்ல பெரிய மிளகாய் வத்தல்னால நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் 4 இல்லை 5 கூட எடுத்துக்கலாம். 4-5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், நல்ல பெரிய துண்டு புளி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மசாலாவை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துடணும். நல்லா கலந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து குழம்ப டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் வேணும்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த மாம்பழம் சின்ன சைஸில் 2 எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாம்பழத்தை இப்போ கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாம். பரா சுவையரும்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். குழம்பு கொதிக்கும்போது நடுவில் 1-2 தடவை கலந்து விட்டுக்கணும். மாம்பழம் இந்த குழம்போட சேர்ந்து கொதித்து மாம்பழத்தில் உள்ள இனிப்பு இந்த குழம்போட நல்லா சேரணும். குழம்பு நல்லா கொதித்ததும் ஒரு 4-5 பீஸ் மாம்பழத்தை கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கூட இந்த குழம்பு நல்லாயிருக்கு. ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த குழம்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல பொடிசாக வெட்டின மல்லி இலையும் சேர்த்து கலந்துட்டா மாம்பழ குழம்பு ரெடி ஆயிரும்.